VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யுனிவர்சிட்டியில படிங்க. ஆக்டர் ராகவா லாரன்ஸின் ருத்ரன், திருவின் குரல், பாரதி ராஜா மற்றும் அருள்நிதியின் நடிப்பில் ஏப்ரல் 14 முதல். ராமலிங்கோஷர் பேசுறேன். தாமு செருப்பால் அடிப்பான அவனை. எந்துக்கண்டி செருப்பால் அப்படிங்கிறீங்க? இந்த வேலை வச்சுக்காக எனக்கு இப்போ நாசர் வந்து இந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். பொண்ணுடன் ராஸ்கல் இல்லை, ராமலிங்கோஷர் தான் பேசுகிறேன். தாமு, ஹூ இஸ் திஸ் தாமு அப்படின்னு. எனக்கு 3 தங்கச்சி இருக்காங்க. ஒரு தங்கச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோ, அவங்க படிப்புலேயும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்லோ. ஸோ அவங்க அஜித் கூட படித்தாங்க. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஹவுஸ் சோஃபியா அப்படின்னு கேட்பாரு. அண்ட் அவருடைய பர்சனல் நம்பர் அவங்ககிட்ட கொடுத்து எனி ப்ராப்ளம் எனி டைம் வந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஐயோ நான் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் போயிட்டாங்க. 57 வயது முதியோர் 25 வயசு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார் அப்படின்னு என்ன ரொம்ப ஒரு வயசான ஒரு கிழவனாக்கி பிடிச்சி உட்கார வச்சு நான் அழுது சிரித்து கோவப்பட்டு அவனை தள்ளி விட்டு அப்புறம் எடுத்து அவனை உட்கார வச்சு அதனால அப்படியே ஃபங்காயிட்டான். இப்படி நடிக்கிறான் கட் அப்படின்னா எல்லாரும் கை தட்டினாங்க. அப்போவே தெரியும் எனக்கு இந்த சீன் இருக்காது படத்தில் அப்படின்னு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்து அவனுக்கு வந்து ஆட்டிசம் அப்படின்னு ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்குதுன்னு தெரிய வந்து ஸோ ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும் அப்செட்லையும் டிப்ரெஷன் இருக்கும்போது இங்கே கரியரில் வந்து அந்த ஹீரோ சொல்லி இந்த சீனை தூக்கிட்டாங்க அந்த சீனை தூக்கிட்டாங்க. ராமலிங்கோஷர் பேசுகிறேன். தாமு செருப்பால் அடிப்பான அவனை. எந்துக்கண்டி செருப்பால் அப்படிங்கிறீங்க? இந்த வேலை வச்சுக்காக எனக்கு இப்போ நாசர் வந்து இந்த மாதிரி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கேன். பொண்ணுடன் ராஸ்கல் அப்படின்னு. இல்லை, ராமலிங்கோஷர் தான் பேசுகிறேன். தாமு, ஹூ இஸ் திஸ் தாமு அப்படின்னு. ஐயோ சார், ஐ எம் ராமலிங்கேஸ்வர், ஐ எம் ப்ரொடியூசர். தெரியும் சார், நீங்கள் யார் தெரியும் சார்? நீங்கள் என்னை வேறு யாருக்கும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், சாரி சார். நாங்கள் இந்த ஒரு ஹோட்டலில் இருக்கோம், நீங்கள் எப்போ வரும் சார்? எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் ஓடியாந்தேன் அப்படி சார்னு பறந்து போனால் அங்கே அவர் கோடி ராமகிருஷ்ணா உட்காந்துருந்தாங்க. ஐயோ சார், நீங்களா சார்? இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறோம். அப்படியா சார்? அதில் வந்து இந்த மாதிரி நீ ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுவோம். என்ன எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? உங்கள் டிவி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தோம், அதில் நீங்கள் ரொம்ப துருத்துருன்னு ஒரு கேம் ஷோ பண்ணீங்க. ஸோ டேரக்ட் அது. ஸோ நேற்று வந்து அது டிவி வந்து மைனஸாக இருந்து இன்றைக்கி டிவினால் ஒரு படம் கிடச்சி அந்த படம் வந்து 175 நாள் ஓடி அந்த படத்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒரு மாதத்தில் எனக்கு 200 படம் ஆஃபர் வந்தது. ஸோ அதுதான் தமிழில் வந்து அவள் வருவாளா அப்படின்னு பண்ணாங்க. ஸோ அவள் வருவாலும் பெரிய ஹிட் ஆச்சு. ஏன்னா அஜித்துக்கு வந்து தொடர்ந்து ஒரு 7 படம் ஹிட் ஆச்சு. ஸோ இது வந்து 2 3வது படம் ஹிட்டு. ஸோ அந்த பீரியடில் எனக்கு ஒரு 13 படம் வந்தது. இப்போ சினிமாவில் ஒரு சாபக்கேட் என்ன அப்படின்னா, சும்மா இருக்கும்போது யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ 1லேருந்து 15 பிரசாந்தோடைய டேட் இருக்குது சார். ஐயோ 1லேருந்து 15 நான் நியூசிலாண்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கேன். இல்லை சார் 1லேருந்து 15. ஸோ அப்படி மிஸ் ஆகி ஒரு 13 படம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ தெலுங்குல போனாலே அது தமிழ் மிஸ் ஆகி அப்படியே பயணங்கள் வாழ்க்கைகள். வாவ், வண்டர்ஃபுல் ஜர்னி சார். ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, நீங்க பார்க்கவே ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. ஓகேவா? செம்ம ஹீரோ தான். பட் என்னன்னா படத்துல தான் வில்லனா, நிஜ வாழ்க்கையில ஹீரோ. அதான் இப்போ படத்துல நீங்க வில்லனா பண்ணும்பொழுது ஹீரோஸ் வந்து நினைப்பாங்களா, என்னடா இவன் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காங்க, இவர் நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? 1800 தடவை நடந்திருக்கு. தெலுங்குல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ ஒரு நிறைய 2 ஹீரோ சப்ஜெக்ட், அப்புறம் ஆன்டி ஹீரோ, அப்புறம் அந்த அந்த கேரக்டர் வந்து ஒரு கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஹீரோ, மெயின் ஹீரோ ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த மெயின் ஹீரோக்கு வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் வந்து நான் ஒரு 45 சீன் பண்ணேன். படத்தை பார்க்கும்போது 4 சீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய படத்தை வந்து என்னை வந்து தூக்கி அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்து அவனுக்கு வந்து ஆட்டிசம் அப்படின்னு ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்குதுன்னு தெரிய வந்து ஸோ ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும் அப்செட்லையும் டிப்ரெஷன் இருக்கும்போது இங்கே கரியரில் வந்து அந்த ஹீரோ சொல்லி இந்த சீனை தூக்கிட்டாங்க அந்த சீனை தூக்கிட்டாங்க. நம்ம உயிரை கொடுத்து ஒரு சீன் பண்ணோம். வைசாக்கில் வந்து இந்த டேரக்டர் ஒரு கேமராமேன் சொன்னார், சார் நமக்கு வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் இருக்குது, ஓகே லைட் அப்லாம் பண்ணியாச்சு, அந்த சன் செட் ஆகும்போது அது சுற்றி இது ஜீப்பில் அவர் ஹீரோ உட்காந்துருப்பார், நீங்கள் அவரை சுற்றி டைலாக்ஸ் பேசணும், நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்க. ஸோ தண்ணி அடிச்சுட்டு அந்த புலம்பல் இந்த ஒரு சீன் இப்போ மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு வருவோம்ல, அப்போ பண்ண முடியும். அதனால் இந்த ஒரு ஷாட் தான் சார் இருக்குது, நமக்கு இந்த ஒரு டேக் ட்ரை பண்ணுவோம், பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு 600 ஃபீட் ஷாட் அது கர. ஸோ பண்ணி அந்த ஹீரோவை நடிக்க விடலை. நான் அவர் அப்படி பிடிச்சி உட்கார வச்சு
நான் அழுது சிரித்து கோவப்பட்டு அவனை தள்ளி விட்டு அப்புறம் எடுத்து அவனை உட்கார வச்சு அதனால அப்படியே ஃபங்க் ஆகிட்டான். ஐயோ என்ன இப்படி நடிக்கிறான் கட் அப்படின்னா எல்லாரும் கை தட்டினாங்க. அப்போவே தெரியும் எனக்கு இந்த சீன் இருக்காது படத்தில் அப்படின்னு. ஸோ அதை தூக்கிட்டாங்க. அந்த ஷாட் இருந்தால் எனக்கு அந்த ஷாட்டுக்காகவே அவார்டு கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வீடு காரெல்லாம் விற்றுட்டு சென்னை வந்து மறுபடியும் செட்டில் ஆகிட்டேன். தமிழ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தோம் தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழில் நான் நடிக்கவே இல்லையே. இப்படி நீங்க சொல்லாமா? எவ்வளவு வண்டர்ஃபுல் படம்லாம் நடிச்சிருக்கீங்க. தமிழில் நான் நடித்த ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வெரி ஸ்வீட் ஹார்ட்ஸ். அஜித் வந்து அது அஜித் சார். ஓகே, அவர் வந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பார். இப்போ நான் நல்லா பண்ணேன்னு வந்து நின்று பார்த்து ஸோ ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க சார் அப்படின்னு பாராட்டிட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து சீனை தூக்குறதோ ஓகே அப்படி நடக்காது. ஸோ தமிழில் நடித்த ஹீரோஸ் வந்து யாருக்குமே ஏன்னா அவங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை. அவங்களுக்கு அவங்க திறமை மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு தெரியும் அவங்க பொசிஷன். அண்ட் நான் வந்து இங்கே ஒரு செகண்ட் ஹீரோவாகவோ வில்லனாக பண்ணேன். ஸோ வில்லனாக பண்ணும்போது நான் அதிகமாக பண்ண நான் நல்லா பண்ணேன்னு வச்சுங்களேன். அப்போ தான் ஹீரோ வந்து எலிவேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு நான் இங்கே நல்லா பண்ணுறது தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. அங்கே அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்தது. ஸோ இப்போ அஜித் சார் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுறாங்க. பட் அஜித் சார் இந்த விஷயத்தில் நான் பார்த்துல ரொம்ப கிரேட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நான் வந்து காசிப் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போனேன். ஸோ ஷாலினியும் அவங்க டாக்டரும் வந்தாங்க. என்னுடைய கிராஸ் பண்ணி போனேன். நான் அப்படி பார்த்தேன். எனக்கு அவங்க கூட பழக்கம் இல்லை. சரி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். நான் சாப்பிட்டுட்டேன். இது ஒரு தடவை நடந்தது. ரெண்டாவது தடவை மறுபடியும் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க முன்னாடி இருக்காங்க. ஸோ நம்ம போய் சாப்பிட்டுட்டு போய் பேசலாமா இல்லை இப்போ போய் பேசலாமா இல்லை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ண நான் அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் மூணாவது தடவை இதே மாதிரி நடந்தது. அப்புறம் ஷாலினி வந்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட என் நம்பர் கேட்டு ஸோ சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் கூட வந்து நடித்ததில்லை, எனக்கு உங்களை பழக்கம் இல்லை, உங்களை வந்து பேசினா டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு தான் நினச்சி நான் வந்து பேசலை. பட் அஜித் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி உங்களை பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஏய் அப்படி பண்ணாத, இட்ஸ் பேட் மேனர்ஸ், என்ன இருந்தாலும் அவர் சீனியர், அவர் நீ போய் பேசு, அவர் கூட ஒரு சாரி கேளு அப்படின்னு அவங்க என்கிட்ட சாரி கேட்டாங்க. நாட் நெசசரி இல்லை, அவங்க பாட்டு கண்டுக்காமல் போயிருக்கலாம். அண்டு அஜித் வந்து என்னுடைய தங்கச்சியுடைய கிளாஸ்மேட். எனக்கு 3 தங்கச்சி இருக்காங்க. ஒரு தங்கச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோ, அவங்க படிப்புலேயும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்லோ. ஸோ அவங்க அஜித் கூட படித்தாங்க. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஹவுஸ் சோஃபியா அப்படின்னு கேட்பாரு. அண்ட் அவருடைய பர்சனல் நம்பர் அவர்கிட்ட கொடுத்து எனி ப்ராப்ளம் எனி டைம் வந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஐயோ நான் கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் போயிட்டாங்க. யூனோ, ஸோ ஹீஸ் லைக் தட். குட்டி குட்டியான ஒரு அழகான இது வந்து சொல்லி கொடுத்து வராது. போலியார், ஹீ இஸ் ஜென்யூன்லி அ நைஸ் ஜென்டில்மேன். ஸோ இவ்வளோ பாசிட்டிவிட்டி இவ்வளோ சந்தோஷங்கள் இருக்க மத்தியில் வந்து ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கும் இல்லையா? எப்பவுமே வந்து நம்மளை தப்பாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் சொல்ல போய் அது சும்மா சொன்னது என் ஒய்ஃப் அப்படின்ட்டேன். அது நிஜமாகவே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி ஒரு 57 வயது முதியோர் 25 வயசு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டார் அப்படின்னு என்ன ரொம்ப ஒரு வயசான ஒரு கிழவனாக்கி அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு எல்லா சேனல்லையும் வந்து அதை பற்றி பேசி அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த ட்ரோலிங் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம். பட் இந்த அளவுக்கு இல்லை. கப் கேக்கை வந்து அது ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாக எங்கள் 2 பேருக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து எங்களை பற்றி ஒரு பேட் கமெண்ட் ரீல் பார்த்துட்டோ இல்லை எங்கள் யூடியூப்பில் நாங்கள் பண்ணுற சேனல் பார்த்துட்டோ இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூட அவங்க ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மனநிலை, அவங்க வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி. அது அவங்களால சில பேர் வந்து ஒரு கிளாஸில் பாதி கிளாஸ் தண்ணி இருந்ததுன்னா இன்னும் அது பாதி காலியாக இருக்குன்னுவாங்க. சில பேர் பாதி ஃபுல்லாக இருக்கே அப்படின்னா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கண்ணோட்டம், அது அவங்களுடைய வளர்ப்பு, அது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அது தப்பாக தான் பார்க்க தோணும். ஸோ 100 பேரில் ஒரு 5 பேர் அவங்க அப்படி சொல்கிறதுனால முந்தி வந்து இப்படி சொல்கிறாங்களே என்னது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாமல் போக வேண்டியதான். அவங்களுக்கு யார் வந்து வறுப்பு பாரு என் ரீலை பாரு என் யூடியூப் சேனல் பாருன்னு யாராவது இல்லையே, உங்களுக்கு பிடிக்கலையா, ஒருத்தர் பிடிக்கலையா போயிட்டே இருங்க அப்படின்னு. பட் இல்லை, அவங்களுக்கு பார்க்கணும், அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த பொறாமையை அவங்க காட்டணும். நம்ம வளர வளர இது இன்னும் அதிகமாக தான் இருக்குமே தவிர இது வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஏஜை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் வந்து ராங் அவங்க அப்படின்ற சொல்கிறதுக்காகவே இப்போ நீங்கள் எனக்கு புஷ்அப் பண்ணி காட்டணும் ஒரு டாஸ்க்.
புஷ்அப் சேலஞ்ச் பண்ணலாமா? ரெடியா? உங்க மசில்ஸை காட்டுறீங்க. எனக்காடா நான் சொன்னீங்க மட்டுமா அப்படின்னு. ரெண்டு பேரும் நீங்க அதுதான் ஃபிட்னஸ் வீடியோ பண்றீங்களே. ரெண்டு பேரும் பண்றோம். எத்தனை ரெண்டு பேரும் பண்ணும் சேர்ந்து. எத்தனை பண்ணும் கப் கேக் பண்றா பாவம். ஆமா, அவங்க மேல உட்காந்துக்கலாமா? அவங்க மேல உட்காந்து அதை புஷ்அப் பண்றீங்களா? பண்ணுவாரு பட் நீங்களும் புஷ்அப் பண்றீங்களா? ஓகே. சோ எத்தனை கொடுக்கலாம்? எவ்வளவு புஷ்அப்ஸ்? 5. ஓகே, 10 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? 50யா? யாரு டயர்ட் ஆயிடுவாங்க. சரி ஒன்று பண்ணலாம். அவங்க 10 பண்ணட்டும், நான் 40 பண்றேன். சேர்த்து 50 ஆயிடும். வாவ்! VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யுனிவர்சிட்டியில படிங்க. ஆக்டர் ராகவா லாரன்ஸின் ருத்ரன் திருவின் குரல் பாரதி ராஜா மற்றும் அருள்நிதியின் நடிப்பில் ஏப்ரல் 14 முதல்